ஹலோ ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆகாஷ் டைம். நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அம்மா ஆட்சியில் வந்து இந்த அம்மா உணவகங்கள்லாம் இருந்துச்சு. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 620 அம்மா உணவகங்கள் இருக்குது. அதில் வந்து சில இது மட்டும்தான் சாத்தியிருந்தாங்க. மீதி எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு அதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து சரியாக எப்படி சொல்கிறதுனா, தரமான உணவுகள் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருந்துச்சு. அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாவட்ட ஆட்சியர் வந்து அதை வந்து கண்காணிக்கணும். அதுக்கு வர பொருட்கள்லாம் வந்து தரமான பொருட்களாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அதை வந்து புதுப்பிச்சு 620 உணவகங்களும் வந்து தரமான முறையில் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. மெயினாக இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த நேம்லேயே வந்து செயல்படட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் சொன்னதில்லை. மெயினாக எந்தெந்த ஆட்சியில் இருக்கோ அவங்கவுங்க பேரை தான் வந்து போட்டு நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் வந்து இவர் வந்து அந்த பேர்லேயே வந்து இயங்கட்டும்னு சொன்னது கொஞ்சம் புதுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பெரம்பலூரில் அவரோட தொகுதியிலேயே ஒரு இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பெரம்பலூரில் வந்து ஒரு பள்ளிக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் சுற்றி சைக்கிளில் மாணவர்கள் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதில் வந்து இடையில வந்து 2 தெரு இருக்குது. கணபதி தெரு, ராஜன் தெரு. அந்த தெருவுக்கு இடையில வந்து ஒரு ரோடு போட்டாங்கன்னா, இவங்க வந்து சைக்கிளில் நடந்து போகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 80 இயர்ஸாக வந்து இந்த கோரிக்கையை வந்து மக்கள் அங்கே வச்சுருக்காங்க. பட் வந்து இவர் இந்த வந்தது உடனேவே இதுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணி வந்து இப்போ அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல. அங்கே ரோடு போட்டாங்கன்னா வந்து அந்த மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப எளிமையாக போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்டர்லாம் கொண்டு வந்திருக்காரு. அவரோட தொகுதியை வந்து நல்லா பார்த்துக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நானும் நெக்ஸ்ட் வீடியோ போக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பை. ஆகாஷ் பிரைம்.